பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய நாளிலே நாம் இந்த ஆசீர்வாதமான வேளையிலே நாம் சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தின அதே கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யோசுவாவின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன், அவர் நம்முடைய தேவன். எப்படி யோசுவாவை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தினாரோ, தேவ பிள்ளைகளே, அந்த யோசுவா கர்த்தரோடு இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தரோடு இருந்ததினாலே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதே விதமாய் நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால், கர்த்தருடைய வசனத்தோடு இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையோடு இருப்பீர்களானால், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் அலுவலகத்தில் எல்லாருடைய கண்களுக்கும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் குடும்பத்தில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை மை துதிக்கிறோம். யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களையும் நீர் மேன்மைப்படுத்தும். யோசுவாவை போல நாங்களும் கர்த்தரோடு இருக்க, கர்த்தரோடு நடந்து கொள்ள, தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.